அனைவருக்கும் வணக்கம். நம்ம பேனாவோடு பேசுகிறேன் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் 2250 கவிதைகள் பதிவிடப்பட்டிருக்கு. இதுதான் எனக்கான சந்தோஷம். நாம் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம், இவ்வளோ நமக்கு யாரும் பார்க்கலை, வியூஸ் கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லாது. என் வேலையை நான் சரியாக செஞ்சிட்ருக்கேனா, டெய்லி நான் கவிதை பதிவிட்டுக்கிட்டு இருக்கேனா, என்னோட இலக்கை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேனா, அதுதான் முக்கியம். நான் வீடியோ போட்டு யாரும் பார்க்கலை, சப்ஸ்கிரைபர்ஸ் வரலை அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை நான் நிறுத்தி வைக்கிறது நியாயமாக இருக்காது. ஸோ எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு வியூஸ் இல்லைனாலும் வீடியோ வரும், ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லைனாலும் எனக்கு வீடியோ வரும். நான் போட்டுட்டு தான் இருப்பேன். இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பிடிச்ச ஒரு வேலை, பிடிக்கும், அவ்வளோதான். இப்படி தான் இந்த சேனல் பயணிச்சுட்டு இருக்குது. சில பேர் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்க. இதுதான் ரீசன், எனக்கு பிடிச்சிருக்கு, போட்டுட்ருக்கேன். 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது எல்லாம் தாண்டி எனக்கு இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன்றதுக்கு செலிப்ரேட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக 2500 வீடியோ, கிட்டத்தட்ட 2250 வீடியோன்றது வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500-600க்குள்ளே இருக்கும். மற்ற எவ்வளோ லென்த் வீடியோஸ், இது கவிதை ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு நான் எவ்வளோ போட்டேன்லாம் சொல்லலை. அவ்வளோ வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோ எடிட்டிங் இருக்குது, அவ்வளோ எழுதியிருக்கு, நிறைய இருக்குது, நிறைய செஞ்சுருக்கு. இந்த சேனலுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கற்பனைகள் இருக்குது. இதுதான் எனக்கு சந்தோஷம். அதே போல் வியூஸ் வரணுன்றதுக்காக என்னன்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோக்குள்ளே என்னோடய எழுத்துக்கள் இருக்கணும், என்னுடைய குரல் இருக்கணும், என்னோடய முகம் இருக்கணும், என்னோடய அடையாளம் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். அப்படி போட்டுட்டு ஒரு வீடியோ டெய்லி நான் ஒரு வீடியோ நான் ஒரு 9 மணிக்கோ 8 மணிக்கோ அப்லோட் பண்ணி விட்டுட்டு அந்த மொபைல் எடுத்து ஓகே அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற அந்த ஒரு செகண்ட் எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த வீடியோ எத்தனை வியூஸ் வந்துச்சு போச்சு அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் பார்க்கவும் மாட்டேன், அடுத்தடுத்த வீடியோக்கு கடந்து போய்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு பிடிச்ச வேலையை எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சந்தோஷமாக செஞ்சுட்டு இருக்கேன், செய்யணும் யாராக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது தான் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்குது. இது 2250 மட்டும் நிற்காது, 2500, 3000, 4000 சொல்லி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். என் மூச்சுள்ள வரை இந்த பேனாவோடு பேசுகிறேனோட பேசிக்கிட்டே தான் இருப்பேன். பேனாவோடு பேசும் பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சேனலுக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க, போயிருக்கீங்க, பெர்மனண்ட்டாக இருந்திருக்கீங்க, இல்லாமலும் இருக்கேன்னு சொல்லிட்டு போனவங்களும் இருக்கீங்க. அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் பயணம் இது நான் தான் போயாகணும், நான் தான் பயணிச்சாகணும். உங்களுக்காகவோ அப்படியெல்லாம் இல்லை. அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் வீடியோ பண்ணிகிட்ருக்க முடியாது. எனக்காக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு நன்றி, தந்துட்டு போனவங்களுக்கும் நன்றி. கண்டிப்பாக நீ வருவாங்க, புதுசாக வருவாங்க, அவங்களுக்கும் அட்வான்ஸ் நன்றி.